வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜான் போஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஜான் போஸ்ட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா May 1, 2025. இந்த ஜான் போஸ்ட் மூலமாக நம்ம என்னென்ன அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய புக்ஸ், சோஷியல், ரிலீஜியஸ், கல்ச்சுரல், லிட்ரேச்சர்ஸ் அதெல்லாம் அனுப்பலாம். நம்ம இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் அவங்களோட காம்படேட்டிவ் புக்ஸ்லாம் கூட நம்ம அனுப்பலாம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன வந்து நம்ம அனுப்பலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரெகக்னைஸ்ட் போர்ட் ஆஃப் எஜுகேஷன், யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட், அட்டானமஸ் அண்ட் ஸ்டாட்டுட்டரி பாடிஸ் ஆஃப் கவர்மெண்ட், இந்த புக்ஸ்லாம் நம்ம அனுப்பலாம். அது மாதிரி சோஷியல், கல்ச்சுரல் அண்ட் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்ஸ், காம்படேட்டிவ் எக்ஸாம் புக்ஸ்லாம் நம்ம அனுப்பலாம். இப்போ என்னென்ன அனுப்பக்கூடாதுன்னு பார்த்தோம்னா, மேகசின்ஸ், ஜேர்னல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அனுப்பக்கூடாது. ஏன்னா மேகசின்ஸ் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ஸில் நம்ம அதை அனுப்புவாங்க. அதாவது ஒரு வீக்லியோ இல்லை குவார்ட்டர்லியோ மந்த்லியோ அந்த மாதிரி போடக்கூடிய மேகசின்ஸ் இல்லை ஜேர்னல்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம அனுப்பக்கூடாது. அது மாதிரி நம்ம இப்போ ஜான் போஸ்ட் வந்து புக் பண்ணுறோம்னா அங்கே மேலே வந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷன் நம்ம எழுதினோம், இது ஜான் போஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடணும். அப்புறம் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்து நம்ம அனுப்ப முடியாது. அது மாதிரி பப்ளிஷர் அண்ட் பிரிண்டரோட நேம் வந்து நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதில் ப்ரைஸ் லிஸ்ட்டோ, பில்ஸோ, ஆர்டர்ஸோ நம்ம அனுப்ப முடியாது. ஆனால் எந்த புக்கு நம்ம அனுப்புகிறோமோ அதோட இன்வாய்ஸோ, பில்ஸோ வந்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். பிரிண்டிங், மேனுஸ்கிரிப்ட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். அட்ரஸ் அண்ட் டேட் வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். சென்டட் அட்ரஸ் அண்ட் ரிசீவர் அட்ரஸ் ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கணும். அது ரெண்டுமே கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கணும். இது வந்து ட்ராக்கபிள், இந்த ஜான் போஸ்ட் வந்து ட்ராக்கபிள் ஐட்டம். ஸோ வந்து இதை வந்து நம்ம அன்ட்ராக்கபிளாகவோ ஆர்டினரி ஐட்டமாகவோ புக் பண்ண முடியாது. இது வந்து அட்ரஸ் ஸ்பெசிஃபிக், ஸ்பெசிஃபிக் கிடையாது, அட்ரஸ் ஸ்பெசிஃபிக். சர்ஃபேஸ் மோடில் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அதை நம்ம வந்து சென்டருக்கு வந்து வேல்யூபிள் ஆடட் சர்வீஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி வேணும், அப்படி இல்லைன்னா இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னா சென்டருக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், அதுக்கான சார்ஜஸை கட்டி டெலிவரியோட ப்ரூஃபோ இல்லை இன்சூரன்ஸோ ஏதோ வேணும்னா நம்ம அதை அவைல் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் இதில் ஏதாச்சும் ஒரு ப்ராஹிபிட்டட் இது வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜான் போஸ்ட் மூலமாக ஆர்டிக்கில் வந்து இந்தியா போஸ்ட் பார்சல் ரீட்டைல் போஸ்ட்டை கன்சிடர் பண்ணி டபுள் த டெஃபிஷியன்சி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க சென்டருக்கு. இதில் மினிமம் எவ்வளோ வெயிட் வந்து நம்ம அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 300 கிராம், மேக்ஸிமம் வந்து 5 கிலோகிராம் வரைக்கும் அனுப்பலாம். இதே 300 கிராம்னா நம்மளுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 5 kgனா வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. போஸ்டிங், டிரான்ஸ்மிஷன், டெலிவரி எல்லாமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் அதில் வரும். இப்போ பார்த்தோம்னா இதை வந்து பார்சலாகவும் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம், கவர் இல்லாமல் டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம், அன்ஃபாஸ்டன்ட் என்வலப்பாகவும் டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம், கவரோடையும் டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். இதே அன்ஃபாஸ்டன்ட் என்வலப்பாக நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணோம்னா அதோட சைஸ் பார்த்தோம்னா 140 90 mm to 353 20 250 mm ப்ளஸ் மைனஸ் 2 mm டாலரன்ஸோடு இருக்கும். மாதிரி ரோல் ஃபார்மில் போட்டோம்னா எவ்வளோ மேக்ஸிமம், மினிமம் அது அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ போஸ்டேஜ் அப்படிங்கிற வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அப் டு 300 கிராம்ஸ்னால் 20 rupees போஸ்டேஜ், 301 to 500னா 25 rupees, 501 to 1000னா 35 rupees, 1001 to 2000 கிராம்ஸ்னால் 50 rupees, 2001 to 3000 கிராம்ஸ்னால் 65, 3001 to 4000னா 80 rupees, 4001 to 5000னா 100 rupees. இந்த மாதிரி 20 rupeesலேருந்து 100 rupees வரைக்கும் இருக்குது. மினிமம் வெயிட் பார்த்திங்கன்னா 300, மேக்ஸிமம் வந்து 5 கிலோகிராம் வரைக்கும் நம்ம இந்த ஜியான் போஸ்ட்டை வந்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம்.